ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹாப்பி உகாதி. இன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு. யார் வீட்டிலலாம் சாமி கும்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா கொஜ்ஜு தான் பண்ணியிருக்கேன். இந்த கத்திரிக்காயில் செய்கிற இந்த கொஜ்ஜு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன். டைம் இருக்கும்போது பாருங்கள். முருகலான தோசைக்கும் இந்த கத்திரிக்காய் கொஜ்ஜு சூப்பராக இருக்கும். தளன்னு வெண்பொங்கலும் மார்னிங் ரெடி பண்ணிட்டேன். இந்த வெண்பொங்கல் பார்த்திங்கன்னா குறுநரிசில் செஞ்சது, சீரக சம்பா குறுநரிசில் செஞ்சது. வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி கத்திரிக்காய் கொஜ்ஜு கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வச்சுருக்கேன். கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நல்லா மசிச்சிட்டேன். டெய்லியுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இட்லி தோசை தான் இருக்கும். வீட்டில் எல்லோரும் இருக்கிற அன்றைக்கி தான் பொங்கல் செய்வேன். ஒர்க் டேஸில் பார்த்திங்கன்னா ஹரிபரியாக கிளம்பிட்டு இருக்கும் போது பொங்கல் செஞ்சால் யாரும் ரிலாக்ஸாக சாப்பிட மாட்டாங்க. லீவ் டேஸில் செஞ்சோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிடுவாங்க. அதனால தான் இன்றைக்கி மார்னிங் பொங்கல் செஞ்சேன். ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா சூப்பராக விளக்கெல்லாம் ஏற்றி சாமியும் கும்பிட்டாச்சு. யுகாதி ஸ்பெஷலாக ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்ன செஞ்சேன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். டைம் இருக்கும்போதெல்லாம் பாருங்கள். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.